மேம்போக்கான கல்வியுடையவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல் குர்ஆனை வந்து ஒரு பாரம்பரிய நூலாக, அதாவது எப்படி சொல்றது, அந்த காலத்துக்கு மட்டும் உரிய நூலாக பார்க்குறாங்க. சில மாடர்ன் முஸ்லிம்ஸ் கூட, சில வழிகேடர்கள். அவர்களுக்கு வந்து துன்யாவுடைய கல்வியும் இல்ல, மார்க்கத்தோட கல்வியும் இல்ல என்பது இதிலேருந்து நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அல் குர்ஆன் எல்லா காலத்துக்கும் சிறந்த நூலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கிறது. எல்லா காலத்திலும் அதுதான் மிகைக்கும். இப்போ நம்ம அல் குர்ஆன் பேசக்கூடிய 50 துன்யா ரீதியான உலக சார்ந்த படிப்புகளை, செக்குலர் சயின்ஸை 50 துன்யா ரீதியான வேர்ல்ட்லி சயின்ஸ் எதெல்லாம் பத்தி பேசுது, எந்தெந்த ஆயத்துகள் என்பதை நாம ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போறோங்க. அல் குர்ஆன் எல்லா காலத்திலும் மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. எந்தெந்த விஷயங்கள் என்று இந்த 50 விஷயங்களை இன்றைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 50 துன்யாவுடைய கல்விகளை பத்தி அது பேசக்கூடிய ஆயத்துகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க சூரத்துல் அன்ஆம் உடைய 6வது அத்தியாயம் 101வது வசனம் பார்த்தீங்கன்னா, அது அஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ பத்தி பேசுது. சூரத்துல் அன்பியா உடைய 21வது அத்தியாயம் 30வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, காஸ்மாலஜிய பத்தி பேசுது. சூரத்து ஷுஆரா, அதாவது 42வது அத்தியாயம் 29வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ பயாலஜிய பத்தி பேசுது. சூரத்துல் ஹிஜ்ருடைய 15வது ஆயத் 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது மீட்டியாராலஜிய பத்தி பேசுது. ரஹ்மான், சூரா ரஹ்மானுடைய 19, 20 ஆயத்துகளை படிச்சு பாருங்க. அது ஓஷனோகிராஃபியை பத்தி பேசுது. சூரத்து நஹுல் உடைய 16வது அத்தியாயம் 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஜியாலஜியை பத்தி பேசுது. அடுத்து சூரத்து ஜல்சலாவுடைய முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, சீஸ்மாலஜியை பத்தி பேசுது. சூரத்துல் முஃமினூனுடைய 18வது ஆயத்தை பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலஜியை பத்தி பேசக்கூடியதாக இருக்கு. அதே சூரத்து முஃமினூன்ல 12, 14வது 12லேருந்து 14 ஆயத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்பராலஜியை பத்தி பேசுது. மேலும் சூரத்து சஜ்தா 7லேருந்து 8 வரை நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்ஸை பத்தி பேசக்கூடியதாக இருக்குது. தாரியாத்துடைய 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, மெடிசன், ஹியூமன் அனாட்டமியை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. சூரத்துல் பக்ராவுடைய 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, கார்டியாலஜியை பத்தி பேசுது. ஸ்பிரிச்சுவல் டிசீசஸ் பத்தி பேசுது. நியூட்ரிஷன் அண்ட் சயின்ஸை பத்தி பேசக்கூடிய ஆயத் பார்த்தீங்கன்னா, சூரத்துல் ஆராஃப் 31வது அத்தியாயம் 31வது வசனம். மேலும் அக்ரிகல்ச்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, சூரத்துல் வாக்கியாவுடைய 63, 64 வசனங்களை படிங்க. பாட்டனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, சூரத்துல் லுக்மானுடைய 10வது ஆயத்தை நீங்க பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா சூரத்து ஜுமருடைய 21வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஈக்காலஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கள் என்றால் சூரத்து ரஹ்மானுடைய 10வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஜுவாலஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் சூரத்துல் அன்ஆம் உடைய 38வது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம். மேலும் என்டமாலஜி, இன்செக்ட்ஸ் பற்றி படிக்கணும் அப்படி என்றால் சூரத்துல் நம்மளுடைய 18வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆர்னித்தோலஜி, அதாவது பேர்ட் ஸ்டடி, இதை பற்றிலாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூரத்துல் நஹலுடைய 79வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் மெரைன் பயாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, சூரத்துல் ஃபாத்திருடைய 12வது ஆயத்தை படித்து பாருங்கள். மேலும் ஃபிசிக்ஸ், பேலன்ஸ், கிராவிட்டி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா சூரத்துல் ரஹ்மானுடைய 7வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். நேச்சுரல் ஈக்குலிபிரியம், யூனிவர்சல் லாஸ் இதெல்லாம் பார்க்கலாம். மேலும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி, லைட் மேட்டர் டுயாலிட்டி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சூரத்து நூருடைய 35வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 25வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் தெர்மோடைனமிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சூரத்துல் கசஸுடைய 88வது ஆயத்தை நீங்கள் வாசிக்கலாம். டைம் மெஷர்மெண்ட் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ரானமி என்றால் சூரத்துல் ரஹ்மானுடைய 5வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சூரத்து யாசினுடைய 12வது ஆயத். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா 54வது அத்தியாயம் 53வது வசனம் சூரத்து கமரை பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சூரத்துல் அன்ஆம் உடைய 152வது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம். மேலும் ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்றால், ட்ரேடிங் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்றால் சூரத்துல் பக்ராவுடைய 275வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சூரத்துல் சஜ்ஜாவுடைய 24வது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம். மேலும் லா அண்ட் ஜூரிஸ்பாண்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சூரத்துல் மாயிதாவுடைய 44வது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம். சோசியாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மேலும் ஆந்த்ரோபாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்றால் சூரா நிசாவுடைய 1வது ஆயத்தை நீங்கள் படியுங்கள். சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நிறைய ஆயத்துகளுக்கு சூரா யூசுஃபுடைய 53வது ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் மேலும் சைல்டு சைக்காலஜியை பற்றி கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். பேரண்டிங்கை பற்றி இருக்கும். மேலும் லிங்குவிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, சூரத்து ரஹ்மானுடைய 55வது அத்தியாயம் 4வது வசனத்தை பாருங்கள். மேலும் ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சூரத்து ரூமுடைய 9வது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம். மேலும் எக்கனாமெட்ரிக்ஸ், மார்க்கெட் ஸ்டடீஸ் பற்றி படிக்கணுமா
சூரத்து ஜுஹ்ருஃபுடைய 32வது ஆயத்தை நீங்கள் படிக்கலாம். அர்பன் பிளானிங் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுமா? சூரத்து யாசினுடைய 77லேருந்து 82 வரைக்கும் படித்து பாருங்கள், ஓதி பாருங்கள். என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி படிக்கணுமா? சூரத்து ஆராஃபுடைய 56வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிக்கணுமா? 37வது ஆயத் சூரத்துல் ஹூத் படித்து பாருங்கள். மேலும் ஆர்கிடெக்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? சூரத்து ஷுஆராவுடைய 128 129வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்கார்டிங் பற்றி பார்க்கணுமா? அதுக்கான ஒரு பேசிஸாக சூரத்துல் கமருடைய 52வது ஆயத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். மேலும் எஜுகேஷன், பிடாகாகி இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சூரத்துல் பக்ராவுடைய 31வது ஆயத்தை நீங்கள் வாசிக்கலாம். கம்யூனிகேஷன், மீடியா ஸ்டடீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சூரத்துல் அன்கபூத்துடைய 18வது ஆயத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மேலும் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். சூரத்துல் ஜுஹ்ருஃபுடைய 12வது ஆயத்தை நீங்கள் பாருங்கள். மேலும் எத்திக்ஸ், மாரல், ஃபிலாசபி சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும். சூரத்துல் அன்ஆமுடைய 158வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? 4வது அத்தியாயம் 15வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் எர்த் ஸ்பேஸ் அப்சர்வேஷன், ரிமோட் சென்சிங் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா 50வது அத்தியாயம் 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம கடைசியாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, குர்ஆன் ஒரு சயின்ஸ் புக் மாதிரி நினச்சிடக்கூடாது. இதற்கான காரணம் என்னென்னா, இந்த பதிவுடைய காரணம் அது புக் ஆஃப் சயின்ஸ் கிடையாது, இட்ஸ் புக் ஆஃப் சயின்ஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. SCINCE இந்த சயின்ஸ் கிடையாது. இட்ஸ் அ புக் ஆஃப் சயின்ஸ், SIGNS. அதாவது ஆயத்துகளை உடையது. அந்த ஆயத்துகள் நம்மளை தஃபக்குர் செய்யும், வழிவகுக்கும். இதையெல்லாம் படைத்தவன், இதையெல்லாம் பற்றி பேசியவன் எவ்வளவு பெரிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுவை அஞ்சி அவனை வழிபடுவதற்கு இந்த விஷயங்கள் உதவும். அல்லாஹ் அழகான படைப்பாளன் என்பதை இந்த விஷயங்கள் காட்டும். அல்லாஹுடைய தௌஹீது ருபூபியாவை அதிகம் அதிகம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இவை எல்லாம் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாக இவற்றை தெரிந்து தௌஹீதுல் உலூஹியா, அல்லாஹ்வை மட்டும் நாம் வழிபட வேண்டும் என்பதற்கு இவைகள் நமக்கு உதவியாக இருக்கும், இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலியமாக. ஸோ இந்த விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவை நம் ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக, அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.